தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? மேஷராசிக்காரங்க அடிப்படையாக ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிற மனநிலைக்கு முதல்ல வந்துடணும். மேஷராசி நேயர்களுக்கு பெண்களுக்கு பொதுவாக இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்படின்னா மேல்நாட்டுக்கு போய் வெளிநாட்டுல எல்லாம் படிக்கிறதுக்காகலாம் போகிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அவங்களுடைய செக்யூரிட்டி இஷ்யூஸ் எல்லாம் பார்த்துக்கணும். ஒரு மேஷராசி இளைஞராக இருந்தால் கல்யாணம் கூடி வரும், இல்லை அவங்க பெற்றோராக இருந்தால் பிள்ளைகளுக்கு கல்யாணம் கூடி வருது, நீங்கள் தாத்தா பாட்டியாக இருந்தால் உங்கள் பேர பிள்ளைகளுக்கு கல்யாணம் கூடி வரும். சுவிச்சைகள் அப்படி கூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 30 வயசுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய மேஷராசினியர்கள் யாராக இருந்தால் அவங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் கொள்ளணும். இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்லாம் போகிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்குமே இந்த வருடம் நல்ல பலன்கள் இருக்குது. பட் ஆரோக்கியத்தில் அவங்க கவனமாக இருக்கணும். ராசிநாதனாக இருக்கக்கூடியவன் செவ்வாய் பகவான் சனியோடு சேர்ந்து தான் வருஷம் பிறக்கிறது. அப்போ நிறைய மாற்றங்கள் இவர்கள் வாழ்க்கையில் ஏற்படும். குறிப்பாக தொழில் மாற்றம். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். முக்கியமா இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கும் போதுமா இருக்கட்டும், தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போதா இருக்கட்டும், நம்மளோட ராசிக்கு என்ன விஷயங்கள் நடக்கும், இந்த வாட்டியாவது நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமான எதிர்பார்ப்புகளோட இருந்திருப்பாங்க. இவ்வளோ நேரம் பொது பலன்களா பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து 12 ராசிக்காரர்களுக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நிறைய விஷயங்களை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். வணக்கம். 3 பேர் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சௌக்கியமா இருக்குமா? உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிமா. நேயர்களுக்கு இந்த பராபவ வருஷம் நல்ல மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைந்த வருஷமா இருக்கணும்னு வாழ்த்துறோம்மா. கண்டிப்பா. எப்பயுமே உங்க 3 பேரும் தனித்தனியா உட்காந்து நிறைய விஷயங்கள் பேசி பார்த்திருக்கோம். 3 பேரும் ஒன்னா வர்றது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேச போறோம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? ராமலிங்கம் சார், நீங்க சொல்லுங்க. மேஷராசிக்காரங்க அடிப்படையாக ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிற மனநிலைக்கு முதல்ல வந்துடணும். எல்லாருக்கும் தெரியும், மேஷராசினாலே ஒரு பக்கம் ஏழரை சனி. அதே போல் ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் அநேகமாக போய் வருஷம் பிறக்கிற போது மிதுனத்தில் உட்காந்துருக்கிறார். அவர் கடகத்துக்கு போக போகிறார். நிறைய வாய்ப்புகள் வரும். நிறைய பொறுப்பாக நடந்துக்கணும், கடினமாக உழைக்கணும், முயற்சிகள் அதிகமாக எடுக்கணும். எந்த நேரத்திலும் ஈகோவுக்கு இடம் கொடுக்காமல் பாடுபட கற்றுக்கணும். எல்லாரையும் அனுசரித்து போகணும், சந்தோஷமாக பேசணும், சிரிக்கணும், மகிழணும். இப்படிப்பட்ட ஒரு சூழலை அவர்கள் பக்கத்தில் வைத்து கொண்டு பாடுபட்டால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற அளவுக்கு நல்லா இருக்க போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த 30 வயசுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய மேஷராசினியர்கள் யாராக இருந்தால் அவங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் கொள்ளணும். குறிப்பாக இந்த வண்டி ஓட்டுறவங்க, 2 வீலர் ஓட்டுறவங்க, இந்த காலில் கையில் ஏற்கனவே அடிபட்டு கொஞ்சம் சங்கடத்தில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்கொள்ளணுமே தவிர பயப்பட வேண்டியதில்லை. ஏழரை சனி என்பது ஒரு பக்கத்தில் பாடம் நடத்துமே தவிர பாடம் புகட்டுமே தவிர உங்களை தண்டிக்கக்கூடியது இல்லை, அப்படி நினைக்க தேவையில்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வருஷம் பிறக்கிற போதே அந்த ராசிநாதனாக இருக்கக்கூடிய கிரகம் மிக வலிமை பெற்று அமர்ந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்குற போது இவங்களுக்கு நிறைய பயணங்களும் புதிய தகவலும் புதிய முயற்சிகளும் தைரிய வீரியம் அதெல்லாம் நிறைய வரக்கூடியதாக இருக்கும். என்னை பொறுத்தளவு இந்த பராப வருடம் மேசராசியில் பிறந்தவங்க கோபத்தை குறைச்சிட்டு உண்மையாக ஒழுங்காக களமிறங்கி பாடுபட்டால் சூப்பராக டெவலப் ஆகலாம் அப்படிங்கிற கிரக சஞ்சாரங்கள் முழுமையாக இருக்குது. மேஷராசி அன்பர்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா என்னமா சொல்லலாம்? இன்வெஸ்ட்மெண்ட், ஏன்னா விரையச்சனி, அதனால் வீடு வாங்கலாம். குரு பகவானும் அவங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறாரு, உச்சபலத்தோடு இருக்க போகிறாரு. 12ல் சனி பகவான் இருக்கார், லாபத்தில் ராகு இருக்கார். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கவனமாக இருக்கலாம். ஸோ ஒரு வீடு வாங்கிறது அப்படிங்கும்போது இன்றைக்குமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் சிக்கல்களில் போய் மக்கள் மாட்டுறாங்க. அதனால் நீங்கள் ஒரு வீடு வாங்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1. 2வது, வீடு வாங்கிறதுக்கு யோசனையாக இருக்குது, பயமாக இருக்குன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது என்றைக்குமே உங்களுக்கு ஒரு லாபம் தான். மேஷராசி நேயர்களுக்கு பெண்களுக்கு பொதுவாக இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்படின்னா மேல்நாட்டுக்கு போய் வெளிநாட்டுல எல்லாம் படிக்கிறதுக்காகலாம் போகிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அவங்களுடைய செக்யூரிட்டி இஷ்யூஸ் எல்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா 7.5 சனி காலம், ஒரு நடுத்தர வயது எப்படியா இருந்தாலும் பிஜிக்கு போவாங்க. ஸோ பெண்களுக்கு இப்போ எங்கே இருந்தாலுமே பாதுகாப்பு இல்லை. நம்ம பொது பலன்லேயுமே அதை பற்றி பேசணும். மேல்நாட்டுக்கு போகும்பொழுது நண்பர்கள் எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கணும். 2வது, இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்லாம் போகிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்குமே இந்த வருடம் நல்ல பலன்கள் இருக்குது. பட் ஆரோக்கியத்தில் அவங்க கவனமாக இருக்கணும். ஏஜ் வைஸ் பார்க்கும்போது
ஒரு 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கு கண்டிப்பாக ரெகுலர் ஹெல்த் செக்கப் போகணும். ஒரு சின்ன விஷயம் வந்தால் கூட அதை நெக்லெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா 3வது சுற்று அவங்களுக்கு ஒரு 7.5 சனி காலத்தில் ஆரோக்கியத்தை தான் கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ இவர் சொன்னார் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறது. அப்போது ஒரு சீனியர்ஸாக நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக பிள்ளைகளிடத்தில் ஈகோ பிரச்சனைகள்லாம் நிறைய வரும். அதனால் குடும்ப சூழ்நிலைகளில் அவங்க கொஞ்சம் பெரியவர்களும் சின்னவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், சின்னவங்களும் பெரியவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணால் வீட்டில் சண்டை சச்சரவு அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இந்தந்த விஷயங்களில் இவங்க கவனமாக இருந்தால் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. கண்டிப்பா தமிழ் புத்தாண்டுல மேஷராசி அன்பர்கள் திருமணமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், என்ன மாதிரியான வித்தியாசங்களை பார்க்கலாம், என்ன மாதிரியான வளர்ச்சிகள் ஏற்படும்? அப்போ அதாவது சார், அதாவது இந்த ஆண்டில் வந்து 3 முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கணும். ராசிநாதனாக இருக்கக்கூடியவன் செவ்வாய் பகவான் சனியோடு சேர்ந்து தான் வருஷம் பிறக்கிறது. அப்போ நிறைய மாற்றங்கள் இவர்கள் வாழ்க்கையில் ஏற்படும். குறிப்பாக தொழில் மாற்றம். இந்த செவ்வாய் சனியுடைய சேர்க்கை என்பது சிலருக்கு ரொம்ப ஜாதகத்தில் கிரகநிலைகள் சாதகமாக இருந்தால் இவங்களுக்கு ஒரு ப்ரமோஷனை கொடுக்கும், டிரான்ஸ்ஃபரை கொடுக்கும். ஒரு கிரகநிலைகள் சாதகமாக இல்லாத பலருக்கு பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆஃப் ஜாப் அதை இண்டிகேட் பண்ணுது இந்த ஆண்டுடைய கிரகநிலைகள். குறிப்பாக 30 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பலருக்கு பார்த்திங்கன்னா வேலை மாற்றம் உறுதியாக இருக்கும். அப்படி நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. நீங்கள் திருமண விஷயத்தை அருமையாக கேட்டீங்க. அதாவது ராசியிலேயே பார்த்தீங்கன்னா வருஷம் பிறக்கும் போதே உச்சமான சூரியனும் அவனோட சுக்கிர பகவான் இணைகிறார். அப்போ கல்யாண செய்தி இந்த குடும்பத்தில் வரப்போகுது. ஒரு மேஷராசி இளைஞராக இருந்தால் கல்யாணம் கூடி வருது, இல்லை அவங்க பெற்றோராக இருந்தால் பிள்ளைகளுக்கு கல்யாணம் கூடி வருது, நீங்கள் தாத்தா பாட்டியாக இருந்தால் உங்கள் பேர பிள்ளைகளுக்கு கல்யாணம் கூடி வருது, சுப செய்திகள் அப்படி கூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. 3வது முக்கியமான விஷயம், கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணணும். என்ன காரணம்? 4ஆம் இடத்துல குரு பகவான் வருகிறார். வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பாருனாங்க. ஏற்கனவே அந்த செவ்வாய் சனியுடைய சேர்க்கை வேற இவங்களுக்கு விரயத்தில். அப்போ இந்த அமைப்புகள் வந்து புதுசாக வீடு கட்டலாமே, சொத்து வாங்கலாமேங்கிற எண்ணம், நிறைய கடன் வாங்கக்கூடிய எண்ணம் இவங்களுக்கு அதிகரிக்கும். அவர் கடன் வாங்குவதில் இவர்கள் கவனமாக இருந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அம்மா ரொம்ப அழகாக சொன்னாங்க, சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளோட சில கருத்து மாறுபாடுகள் வரும். பிள்ளைகள் ரொம்ப சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல குரு முதல்ல உட்கார்ந்துருக்கிறார். பிள்ளைகள் சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் நமக்கு சப்போர்ட்டாக இல்லையோ அப்படின்னு மனசில் தோணும். பரஸ்பரம் அனுசரித்து போகிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு ராசி. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த புதன் பகவான் இவங்களுக்கு 12ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்திருப்பது கால்களில் பிரச்சனை, நரம்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வயசு ஆக இவர்கள் வந்து தன்னுடைய உடல் நலத்தில் கூட கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டாங்கன்னா மேஷராசிக்கு நல்ல வருஷமாக பராபவ வருஷம் இருக்கும்.